தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். குறை கூறுதல். மற்றவர்களை பார்த்து எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லிக் கொண்டிருந்தோமானால், நமக்கு தான் அது தீங்கை விளைவிக்கும். ஏன்னா, நம்ம அந்த அவங்க கிட்ட ஏதோ ஒரு குறை, ஒரு சின்ன சின்ன வேலைகள்ல கூட அவங்க செய்யலன்னா, இது என்ன ஆச்சு நமக்குன்னா, ஒரு பழக்கத்திற்கே வந்து விட்டது. இவங்க செஞ்சா நல்லா செய்ய மாட்டாங்க. இவங்க படிச்சா நல்லா படிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படின்ற ஒரு ஈகோ. நான் தான் கிரேட். எனக்கு மட்டும் தான் தெரியும். இவங்க எனக்கு கீழ வேலை பார்க்குறவங்க. அதனால அவங்களை மதிக்காமல் குறை சொல்லிக் கொண்டே இருந்தால், நமது ஆற்றலை நாம் இழப்போம். நமக்கு அது ஒரு தீங்கான ஒரு விஷயம். இன்னொன்னு, இந்த மாரி குறை கூறும்பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவோம். வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தைகளால் அவர்கள் காயப்படுகிறார்களோ இல்லையோ, நமக்கு மிகவுமே ஒரு மோசமான ஒரு விளைவை கொடுக்கும். நமக்கு எந்த இதிலயும் ஒரு ஆற்றல் என்பது இருக்காது. ஒவ்வொருவிடத்திலும் குறை இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள பழகுவோம். அவர்களை முடிஞ்சால் அவங்க நீ இது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க செய்த நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன குறைகள் இருக்கு. இத நீ மாத்திக்கிட்டேன்னு சொன்னா, நீ மிகப்பெரிய ஆளா வருவ அப்படின்னு சொல்லணும். குழந்தைங்க மார்க் வாங்கலையா? அதை ஒப்பிட்டு பார்த்து குறை சொல். நீ எப்பயுமே இப்படிதான். படிக்க லாய்க்கே இல்ல அப்படின்ற வார்த்தைகள் உபயோகப்படுத்தாதீர்கள். உனக்கு திறமை இருக்கிறது. நீ முயற்சி செய்தால் இன்னும் நிறைய படிக்கலாம். அப்படின்னு அவங்களுக்கு உற்சாகப்படுத்துங்கள். உற்சாகப்படுத்தப்படும் வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டா, குறை எல்லார்கிட்டயும் குறை இருக்கு. நம்மகிட்ட இல்லையா குறை? எல்லார்கிடமும் இருக்கு. அதனால நமக்கு இது அவசியம் இல்லாத ஒன்று. அந்த வார்த்தைகளை நாம் பேச வேண்டாம். மற்றவர்களை குறை கூறுவது என்பது தவறான ஒரு விஷயம். புரிய வைப்போம். இல்லையா? விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை போய் பார்க்க போகலாம். இதனால என்ன ஆகும்னா, மனம் பாதிக்கப்படுகிறது. குடும்பத்துல யோசிச்சு பாருங்க. இந்த குறை கூறிக்கொண்டே இருப்பதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு என்பது வருகிறது. சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆகிறது. இது எல்லாமே எப்படிங்க? தேவையில்லாத விஷயம் தானே. அனுசரித்து போலாமே. அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித் தரலாம். இந்த மாதிரி ஏன்னா நம்மளே கத்துக்கணும். ஏன்னா குறை கூறுறதுன்றது ஒரு நல்ல ஒரு செயல் இல்ல. அதனால நம்ம நம்மள நாம் மாத்திக்க வேண்டும். இந்த மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அனுசரித்து போக வேண்டும். குறைகள் காணாமல் நிறைகளை மட்டும் பார்க்க பழக வேண்டும். அப்படி ஒரு குணம் வரணும்னா என்ன பண்ணணும்? தொடர்ந்து தியானம் செய்து, புத்தகங்கள் வாசித்து, நிறைய பேருடைய அனுபவங்களை கேட்பதினால் நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். எப்பொழுதுமே நாம் நிறையை மட்டும் பார்ப்போம். சிறு சிறு குறைகளை நல்லா உங்களுக்கு புரிய வைத்து அதை சரி பண்ண செய்வோம். வார்த்தைகள் அழகாக சத்திய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இதற்கு தொடர்ந்து தியானம் செய்வோம். ஞானம் பெறுவோம். நன்றி.